அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3/1/2019 கூடிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். புத்தாண்டு தினத்தில் உலகிலேயே அதிக அளவில் இந்தியாவில் 69,944 குழந்தைகள் பிறந்துள்ளதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கென தனி உயர்நீதிமன்றம் ஜனவரி 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. ஸோ நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக பி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது மிஸ்டேக்கில் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணன் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் அமராவதி உயர்நீதிமன்றத்திற்கு முதல் தலைமை நீதிபதியாக சி பிரவீன்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக சுதீர் பர்கவா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரின் பெயரை பிரயாக்ராஜ் என்று மாற்றும் நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆசியான் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வரும் ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 1 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது. சூரியனை சுற்றி வரும் அல்டிமா துளே என்ற நுண்கோளின் அருகே சென்று அமெரிக்காவின் நியூ ஒரசைன் விண்கலம் சாதனை படைத்துள்ளது. குஜராத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பள்ளிகளில் வருகை பதிவு எடுக்கும் போது மாணவர்கள் ஜெய்ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் என்று கூற வேண்டும் என அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அணுசக்தி நிலையங்களின் பட்டியலை இந்தியா, பாகிஸ்தான் ஜனவரி 1 பரிமாறிக்கொண்டன. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்கும் நடவடிக்கை எப்போது நடைமுறைக்கு வரும்? ஸோ தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்கும் நடவடிக்கை எப்போது நடைமுறைக்கு வரும்? ஸோ எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2019 முதல் இந்த வங்கி இணைப்பு நடைமுறைக்கு வரும். இந்த வங்கி இணைப்புக்கு அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கி, அடுத்த ஐசிஐசிஐ பேங்க், இந்த 2 வங்கிகளுக்கு அப்புறம் 3வது பெரிய வங்கியாக இந்த பேங்க் ஆஃப் பரோடா மாறும். இது வரைக்கும், அதாவது இப்போ வரைக்கும் 19 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது. ஸோ இந்த இணைப்பு வந்துருச்சு அப்படின்னா 17 குறைஞ்சிரும். ஓகேங்களா, 17 குறைஞ்சிரும். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் அறிவித்தார். ஒரு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த மாவட்டம் எது? ஸோ தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் அறிவித்தார். ஒரு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த மாவட்டம் எது? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா திருவாரூர். ஸோ திருவாரூர் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலும் இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் திருவாரூர் மாவட்டத்தில் வழங்கப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த பொங்கல் பரிசு அந்த மாவட்டத்தில் வழங்கப்படலை. பாரதிய வித்யா பவன் மற்றும் சாந்தி ஆசிரமம் சார்பில் அமைதி காப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ பாரதிய வித்யா பவன் மற்றும் சாந்தி ஆசிரமம் சார்பில் அமைதி காப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலா காந்தி. ஸோ இலா காந்தி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அமைதி காப்பாளர் விருது வழங்கப்பட்டிருக்குது. அதுவும் மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த அமைதி காப்பாளர் விருது கொடுத்துருக்குறாங்க. உலக திருக்குறள் மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ உலக திருக்குறள் மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற உள்ளது. பிப்ரவரி 22, 23, 24 ஆகிய 3 தினங்களில் இந்த உலக திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ளது. இதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் தமிழ்தாய் அறக்கட்டளை சார்பில் 920 கிலோ எடை கொண்ட ஒரு திருவள்ளுவர் சிலை இந்த உலக திருக்குறள் மாநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா, அந்த உலக திருக்குறள் மாநாட்டில் இந்த திருவள்ளுவர் சிலையை வைக்க போகிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முதல் முறையாக 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட எத்தனை பெண்கள் தரிசனம் செய்தனர்? ஸோ சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முதல் முறையாக 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட எத்தனை பெண்கள் தரிசனம் செய்தனர்? ஸோ 2 பெண்கள். அதாவது வரலாற்றிலே முதல் முறையாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில்
இந்த 10 to 50 வயதுக்குட்பட்ட ஒரு 2 பெண்கள் வந்து முதல் முறையாக புதன்கிழமை, அதாவது 2ஆம் தேதி வந்து தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக அந்த சபரிமலை வந்து 10 to 50 வயது வந்து அனுமதிக்கப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயது வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பீரியட். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து அந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பின்பற்றிட்டு தான் வந்தாங்க. இந்த பின்பற்றுறதுல வந்து உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2018 செப்டம்பர் 28 கடந்த 2018 செப்டம்பர் 28 வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தாங்க. அதாவது 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களும் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளித்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நிறைய வந்து எதிர்ப்புகள் இருந்துச்சு. இவங்க இந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகதுர்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் பிந்து அப்படிங்கிற ஒரு பெண்மணியும். கனகதுர்காவுக்கு வந்து 42 வயது, பிந்துவுக்கு வந்து 44 வயது. ஸோ இந்த 2 பெண்மணிகளும் இந்த 2ஆம் தேதி வந்து ஐயப்பனை வந்து தரிசிச்சிருக்கிறாங்க. கடந்த 24ஆம் தேதி டிசம்பர் 24 இவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து தோல்வியில் அடைஞ்சு, பல எதிர்ப்புகள் வந்ததுனால தோல்வியில் அடைஞ்சு. ஸோ இவங்க வந்து அதிகாலையில் வந்து இவங்க வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொண்ட தீர்ப்பு தான் கொடுத்தாங்க. அதில் 4 நீதிபதிகள் வந்து ஒரே மாதிரியான கருத்தை வந்து சொன்னாங்க. அதாவது பெண்களும், அதாவது 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களும் வந்து தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரே ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்து, தரிசிக்க கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து சொன்னாங்க. யார் அப்படின்னா இந்து மல்கோத்ரா. ஓகேங்களா. 106வது இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ 106வது இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி இந்த 106வது இந்திய அறிவியல் மாநாட்டை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்திய அறிவியல் மாநாடு வந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடக்குது. ஜனவரி 3 வந்து தொடங்கி வச்சாங்க. ஜனவரி 3, ஓகேங்களா, இன்னைக்கு தான். ஓகேங்களா. ஜலந்தரில் லவ்லி ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகத்தில் இந்த இந்திய அறிவியல் மாநாடு வந்து நடக்குது. ஜனவரி 3லேருந்து 7 வரைக்கும் வந்து நடைபெறும். இதோட கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா, எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் மறைந்த ரமாகாந்த் அச்ரேகர் எந்த விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்? ஸோ சமீபத்தில் மறைந்த ரமாகாந்த் அச்ரேகர் எந்த விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர் தான் இந்த ரமாகாந்த் அச்ரேகர் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஜனவரி 2 வந்து காலமாயிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர். அதாவது சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளராக இருந்திருக்கிறாரு. இவர் மேலும் பல கிரிக்கெட் வீரரை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இவர் வந்து ஆல்ரெடி 2010 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. 1990 துரோணாச்சாரியா விருது வந்து வாங்கியிருக்கிறாரு. உலக நினைவாற்றல் போட்டி எங்கு நடைபெற்றது? ஸோ உலக நினைவாற்றல் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங். ஸோ ஹாங்காங்கில் இந்த உலக நினைவாற்றல் போட்டி வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துருவ் மனோஜ் அப்படிங்கிற ஒரு 12 வயது சிறுவன். ஸோ துருவ் மனோஜ் அப்படிங்கிற ஒரு 12 வயது சிறுவன் வந்து 2 தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் மற்றும் முகத்தினை நினைவில் கொள்ளுதல் ஒரு போட்டி. 2வது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை நினைவில் கொள்ளுதல். இந்த 2 போட்டிகளில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட் பேண்ட் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஸோ அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட் பேண்ட் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி ஜார்ஜ். ஸோ கேபி ஜார்ஜ் தான் இந்த அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட் பேண்ட் மாவட்டத்தோட நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோ மூலமான மூட்டு அறுவை சிகிச்சை மையம் எந்த மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோ மூலமான மூட்டு அறுவை சிகிச்சை மையம் எந்த மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ஸ் மருத்துவமனை. அதாவது சென்னை வடபழனியில் இருக்கிற சிம்ஸ் மருத்துவமனையில் இந்த ரோபோ மூலமான மூட்டு அறுவை சிகிச்சை மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இது வந்து தமிழகத்தில் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஆதரவின்றி சாலையில் சுற்றித் திரியும் பசுக்களுக்கு தனியாக சாலைகள் அமைக்க எந்த மாநில அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆதரவின்றி சாலையில் சுற்றித் திரியும் பசுக்களுக்கு தனியாக சாலைகள் அமைக்க எந்த மாநில அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையில் இதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவின்றி சாலைகளில் தெரிகிற
பசுக்களுக்கு காப்பகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இதுக்காக 2%, ஸோ இதுக்காக 2% வந்து பசு நலவாழ்வு வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக 2% பசு நலவாழ்வு வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஐஐடியை சேர்ந்த அறிவியலாளர்கள் பாலின் தூய்மை தன்மையை கண்டறிய புதியதாக பேப்பர் கிட் கண்டுபிடித்துள்ளனர்? ஸோ எந்த ஐஐடியை சேர்ந்த அறிவியலாளர்கள் பாலின் தூய்மை தன்மையை கண்டறிய புதியதாக பேப்பர் கிட் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி குவஹாட்டி. ஸோ ஐஐடி குவஹாட்டி இவங்க தான் பாலின் தூய்மை தன்மையை கண்டறியறதுக்காக புதிய பேப்பர் கிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எதை பயன்படுத்தி அப்படின்னா ஆல்கலைன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி இந்த பேப்பர் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேப்பர் கிட்ட வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக மொபைல் வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலில் வந்து ஒரு பேப்பர் இது வந்து கெமிக்கல் ஆர்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேப்பரை போட்ட உடனே அந்த பேப்பரோட கலர் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் வந்து சென்ட் பண்ணால் அந்த ஆப் வந்து காமிச்சிடும் இந்த பால் வந்து எவ்வளோட தூய்மை தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த பேப்பர் கிட் அப்படின்னு சொல்லலாம். NALSA புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ NALSA புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK சிக்ரி. ஸோ AK சிக்ரி தான் இந்த NALSAவோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. NALSA அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் மதன் பி லோக்கூர் அப்படிங்கிறவங்க தலைவராக இருந்தாங்க. பிரேசிலின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ பிரேசிலின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிர் போல்சான்ட்ரா. ஸோ ஜெயிர் போல்சான்ட்ரா தான் பிரேசிலோட புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிரேசிலோட கேபிட்டல் எது அப்படின்னா பிரேசிலியா. கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ கபி சாம்ராட் உபேந்திரா பஞ்சா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதை வந்து பெர்ஹாம்பூர் யூனிவர்சிட்டி ஒடிசாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கபி சம்ராட் உபேந்திரா பஞ்சா வாழ்நாள் சாதனையாளர் விருது. இவர் வந்து ஒரு ஒடியா ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் தாஸ் வந்து ஒரு ஒடியா ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரித்யா ஸ்ரோமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ரித்யா ஸ்ரோமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிந்திதா நியோகி அனாம். ஸோ அனிந்திதா நியோகி அனாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நேஷ்னல் ரித்யா ஸ்ரோமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டான்ஸ் துறையில் சிறந்த விளம்பிக்காக இந்த ரித்யா ஸ்ரோமணி அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கட்டாக், அதாவது ஒடிசா மாநிலத்தில் கட்டாக்கில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் இந்த விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. உலக குடும்ப தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக குடும்ப தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ இது வந்து ஒரு GK கொஸ்டின் தான். எப்போ அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி இந்த உலக குடும்ப நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். இந்தியா GSAT 7A செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது? ஸோ இந்தியா GSAT 7A செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது அப்படின்னா GSLV F11 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியது. அடுத்து நாட்டில் முதல் நீரடி கப்பல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? ஸோ நாட்டில் முதல் நீரடி கப்பல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா புதுச்சேரியில் அமைய உள்ளது. ஸோ இன்றைய கேள்விகள் பிஜு புக்கா கார் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் புயல் பாதித்த பகுதிகளில் 13,000 வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ள மாநிலம் எது? ஸோ பிஜு புக்கா கார் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் புயல் பாதித்த பகுதிகளில் 13,000 வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ள மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி வஜ்ர பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? ஸோ வஜ்ர பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.